ஒரு மனு கொடுக்குறோம். அந்த மனு வந்து நிறைவேற்றுவதற்கு பல படிநிலையில் ஊழியர்கள் இருப்பாங்க. எந்த ஊழியர்கிட்ட அது பெண்டிங் இருக்குதோ, என்ன காரணம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேவையில்லாத காரணங்களை வச்சு நிலுவை வச்சுருந்தாலோ, இல்லை தேவையில்லாத காரணங்கள் சொல்லிட்டு தவிர்த்திருந்தாலோ நிச்சயமாக அவர் மேலே வந்து நடவடிக்கை போகலாம், நடவடிக்கை பாயும் அப்படின்றத கடுமையாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த ரிட் பெட்டிஷன் நம்பர் சொல்கிறேன், நீதி பேரான எண் நம்பர், அதை குறித்து வச்சுங்க. அது நிச்சயமாக பயன்படும். சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். இல்ல எழுதிக்கிறேங்கிறேன். ஏன்னா அதில் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆள் பலம் பணம் பலமும் இருந்தால் தான் வந்து அரசு ஊழியர் வேலை செய்வீங்களா அப்படின்ற விஷயத்தை அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துங்க, நிச்சயமாக அது பயன்படும். இது 2023 வந்தது. அது வந்து ரிட் மனு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 32,418 32,420/2023 அப்படின்ற ரிட் பெட்டிஷன் தான். அது வந்து அந்த ரிட்டானில் அந்த ரிட்டில் வந்து நிச்சயமாக தெளிவாக அரசு ஊழியர்களை வந்து தலைமையில் குட்டு வைக்கிற மாதிரியான தீர்ப்பு அது. அதை வந்து வாங்கி எடுத்து பாருங்கள், நேரத்தில் எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது போடலாம். அது